ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அடை தோசையும் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு கார சட்னி தக்காளி இல்லாமங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் அரிசி எடுத்துருக்கேங்க, சாப்பாட்டு அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு எடுக்கிற அரிசி. 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன், 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க, 1/2 கப் மூங் தால் எடுத்துருக்கேங்க, பாசிப்பருப்பு. அதுக்கப்புறம் 1/4 கப் உளுந்து எடுத்துருக்காங்க, முழு உளுந்து. அப்புறம் வத்தல் எடுத்துருக்கிறேன், மிளகா வத்தல் ஒரு 6-7 வத்தல் எடுத்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊற போட்டு எடுத்துடலாங்க. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ஒரு 6-7 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா பருப்பில் நிறையா அழுக்கு இருக்கும்ல, பருப்பு அரிசி எல்லாத்தையுமே நம்ம ஒரு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்க. ஒரு 6-7 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள், இது 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு 2 பூண்டு பல், வெள்ளைப்பூடு பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம எல்லா பருப்பும் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் சேர்த்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை அரைச்சிக்கலாம். பரபரன்னு அரைங்கங்க, நல்லா மையாக அரைச்சிடாதீங்க. அடை தோசை கொஞ்சம் பரபரன்னு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ 2வது ஜாரில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ, அந்த பேட்டருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பேட்டரும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு இந்த கப்பில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேயா? இப்போ இந்த பேட்டரில் நம்ம ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க, சாப் பண்ணி வச்சுருக்கிறது. கருவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி போடணுங்க. நமக்கு பெருங்காய பொடியும் தேவை இந்த இதில். ஏன்னா நம்ம எல்லாமே நிறையா பருப்பு வகைங்க எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் உப்பு உங்களுக்கு போதுமானு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடை தோசை கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தோசை தவா வச்சு தோசை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தண்டியா தேவைன்னா தண்டியா ஊற்றிக்கோங்க, இல்லை மெல்லிசா தேவை அப்படின்னா நீங்கள் மெல்லிசாவும் ஊற்றிக்கலாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் தண்டியா தான், அடை தோசை தண்டியா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் தண்டியாவே நான் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலாக்கில். நார்மல் தோசையை விட அடை தோசை கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க வேகும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க, இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த பாருங்கள், ஒரு தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த தோசையை போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தோசைக்கு நம்ம காரசாரமான சட்னி இருந்தால் மட்டுக்கும் தாங்க சூப்பராக இருக்கும். நார்மலான காரமே இல்லாத சட்னி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவா எடுத்து கொடுக்காது. சட்னி இல்லாமல் கூட இதை சாப்பிடலாம், ஏன்னா நம்ம வத்தல் போட்டிருக்கோம்ல, அதோட ஸ்பைசினஸ் இருக்குங்க. உங்களுக்கு நல்லா சுல்லுன்னு வேணும், காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான கார சட்னி நம்ம ரெடி பண்ணுறோங்க. அது எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த தோசையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கார சட்னிக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, 4 வத்தல் எடுத்துருக்கேன், ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு, அப்புறமா கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேங்க. இது தக்காளியே நம்ம சேர்க்காமல் செய்ய போகிறோம். ஒரு வானிலையில் நம்ம எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் காய விட்டுக்கலாம். இப்போ அந்த வத்தலும் பூண்டும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. வத்தலும் பூண்டும் வதங்கினக்கப்புறம் ஒரு அளவுக்கு லைட்டாக எண்ணெயில் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கும், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம எல்லா மிக்ஸ்சரையும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுக்கணுங்க. கொஞ்சம் ஒரு வெங்காய பச்சை வாசனை வராமல் இருக்கணும்ல, அதனால கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் வதங்கினா போதுங்க. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். நல்லா வதங்கினக்கப்புறம் இப்போ அதை ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டுட்டு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இதை அரைச்சி ஒரு தாளிசம் கொடுத்துக்கலாம். சூப்பரான அடை தோசை ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.